ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்பனாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூந்தால் அல்வா எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு ஒரு 3லேருந்து 4 ஹவர் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். நமக்கு நல்லா ஊறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பருப்பை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி தான் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நீங்களே. இது மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் ஆட் பண்ண பிறகு நம்ம இந்த பேஸ்ட்டை அதில் நல்லா சாட்டே பண்ண போகிறோம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ண போகிறோம். பால் பார்த்திங்கன்னா நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோன்னா அதுக்கு நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு தான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் பால் தான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. இது மாதிரி நம்ம நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது அந்த பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. இப்போ நான் இந்த கப்பில் தான் நான் பாசிப்பருப்பு அளந்தேன். இந்த கப்பில் நான் பால் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் பால் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த கெட்டியாக இருந்ததெல்லாம் நல்லா தளன்னு வந்துடும் நமக்கு பால் ஆட் பண்ண பிறகு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி வந்த பிறகு நான் இன்னொன்று ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ண போகிறேன். இது 2வது கிளாஸ் நான் பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி நம்ம ஆட் பண்ணி கிண்ட நல்லா தளன்னு வந்துடும் நமக்கு ஹல்வா இப்படி பண்ணுறப்போ நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்னொன்று ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுற போகிறேன். இது மாதிரி நம்ம கிண்ட நல்லா தளன்னு வந்துடும் நமக்கு ஹல்வா அதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம்.
அப்போ தான் நமக்கு வந்து நல்லா தளன்னு வந்துடும். சர்க்கரை ஆட் பண்ண பிறகு ஏற்கனவே வந்து பால் ஆட் பண்ண பிறகு நல்லா தளன்னு இருக்கும். இப்போ சர்க்கரை ஆட் பண்ண பிறகு இன்னும் நல்லா தளன்னு வந்துடும். நமக்கு அல்வாவும் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை எல்லாமே உருகி அந்த அல்வாவில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா தளன்னு வந்துருச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்தோடனே கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து அப்படியே துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பாதாம் துருவி அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.